நத்திங் ஃபோன் வாங்கினதும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஃபியூச்சர்ஸ், இதில் இருக்கிற ஹிடன் ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் நத்திங் ஃபோன் 3A ஸ்பெசிஃபிக்காக சில ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி நத்திங் அண்ட் சிஎம்எஃப் ஃபோன் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ நத்திங் ஃபோன் வச்சுக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோனோட வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறதுல என்னென்னலாம் இருக்குன்னு ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஹோம் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது மூலமாக கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே போகும்போது இங்கே டிஃபால்ட்டான வால்பேப்பர்ஸ் இருக்கும். பட் இங்கே இருக்கிற முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக 2 சினாரியோஸை வச்சு புதுசாக ஒரு வால்பேப்பரை டெவலப் பண்ண முடியும். இது ஏஐ மூலமாக டெவலப் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃப்ளோரா அப்படிங்கிறதும் இந்த பெயிண்டிங் அப்படிங்கிற 2 டிசைனை சேர்ந்து கிரியேட் வால்பேப்பர் அல்லது ப்ளஸ் கொடுக்குற மூலமாக புதுசாக ஒரு வால்பேப்பர் க்ரியேட் ஆகும். இந்த வால்பேப்பர் நம்ம யாருமே யூஸ் பண்ணாத புதுசாக ஒரு பேட்டர்னில் ஏஐ க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த வால்பேப்பர் நம்மளுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா செட் வால்பேப்பர் கொடுக்கலாம். இல்லை ரீஜென்ரேட் ஆப்ஷன் இருக்குது. அப்போ புதுசாக இன்னொரு வால்பேப்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஏஐ மூலமாக கொடுக்குற வால்பேப்பர்ஸில் நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை மாற்றி புதுசாக ஒரு வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணி யூனிக்கான வால்பேப்பர்ஸை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா கிரியேட் வால்பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா செட் வால்பேப்பர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஸ்க்ரோலிங் அனிமேஷனை ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் வால்பேப்பர் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்ணும் பொழுது கொஞ்சம் நகர்ற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ வால்பேப்பர் செட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் அண்ட் கிளாஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இந்த அட்மாஸ்பியரிக் எஃபெக்ட் ஆனில் இருக்கும் பொழுது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஐகான்ஸ் நல்லா தெளிவாக தெரியறதுக்காக ஒரு அட்மாஸ்பியரிக்கான எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி கிளாஸுங்கிற எஃபெக்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீனுக்கு கிளாஸ் எஃபெக்ட் அப்ளை ஆகும். இந்த அட்மாஸ்பியருக்கு டிசேபிள் பண்ணிவிட்டு கிளாஸை அப்ளை பண்ணால் 2 ஸ்க்ரீனுக்கும் எனேபிள் ஆகும். ஒரு வேளை லாக் ஸ்க்ரீனுக்கு மட்டும் கிளாஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் ஸ்க்ரீனுக்கு மட்டும் கிளாஸ் எஃபெக்டை ஆன் பண்ணிக்கலாம். அட்மாஸ்பியரிக் எஃபெக்ட் ஹோமுக்கு மட்டும் தான் எனேபிள் ஆகும். ஸோ ஐக்கன்ஸ் நல்லா பாப்பப்போ தெரியணும். பின்னாடி இருக்கிற வால்பேப்பரோட எஃபெக்ட்டும் இருக்கணும் அப்படின்னா இந்த அட்மாஸ்பியரிக் எஃபெக்டை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ் எஃபெக்ட் ஆன் பண்ணுறதுக்கு மூலமாக ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ அடுத்த வால்பேப்பர் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓவராலாக யூஏயோட ஐகான்ஸ் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வால்பேப்பர் தகுந்த மாதிரி கலர்ஸும் இருக்கும், பேசிக்கான கலர் ஆப்ஷனும் இருக்கும். வால்பேப்பர் தகுந்த மாதிரி கலர் வைக்கிறப்போ மல்டிபிள் கலரில் இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வால்பேப்பரை கலந்த மாதிரியான கலர் ஆப்ஷன் செட் பண்ணும்பொழுது இது சிஸ்டம் வைடாக ஒரே மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸை கொடுக்கும். ஸோ அடுத்து லே அவுட்டுக்குள்ளே போயிட்டு ஆப்போட பேர் வேண்டியதில்லை, அதோட ஐகான்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்படிங்கிறப்போ ஆப் லேபிள் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரியான நீட்டான லுக்கை கொடுக்கும். கூடவே கூகுள் சர்ச் பார் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பார் டிசேபிள் பண்ணுறது மூலமாக பாட்டமில் இருக்கிற கூகுள் சர்ச் பார் டிசேபிள் ஆயிரும். ஸோ உங்களோட யூஸ் ப்ரிஃபரன்ஸ் தகுந்து இந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப் கிரிட்டில் 4 ஐக்கான் இருக்கணுமா இல்லை 5 ஐக்கான் வரைக்கும் கவர் ஆகலாமா அப்படிங்கிறதையும் இந்த லேஅவுட்டில் செட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இதில் இருக்கிற விட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது லாக் ஸ்க்ரீன் விட்ஜெட்ஸில் என்னென்ன செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி, காம்பஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எங்களுக்கு பிடிச்ச ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா குயிக் செட்டிங்கில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஆப்ஷனை இந்த இடத்துல எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது மொபைல் டேட்டா ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் இந்த இடத்துலேயே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைஃபை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத இந்த இடத்துலேயே ஆன் ஆஃப் செட் பண்ணிக்க முடியும். கூடவே இதில் எங்களுக்கு பிடிச்ச இன்னொரு யூனிக்கான ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் காம்பஸ் இந்த இடத்துல எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த காம்பஸ் ஐக்கானும் 2 சைஸ் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் விட்ஜெட்டை கொடுத்தோம்னா இன்னும் நிறைய இடம் கிடைக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற கிளாக் அண்ட் டேட் ரொம்ப சின்னதாயிரும். ஸோ அப்படி கிளாக் அண்ட் டேட் வேணும் அப்படின்னா இதை பெருசு பண்ணிட்டு கிளாக் அண்ட் டேட்டோட ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற கிளாக் ஆப்ஷனில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை செட் பண்ணிக்க முடியும். கிளாக்கு, பேட்டரி மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்த லாக் ஸ்க்ரீன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லாக் ஸ்க்ரீனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணி அதை நம்ம ஷெட்யூலும் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிளில் இருக்கும் பொழுது நம்ம செட் பண்ணிக்கிற விட்ஜெட்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும் எனேபிள் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம செட் பண்ணிக்கிற எல்லா விட்ஜெட்ஸும் இந்த இடத்துல எனேபிள் ஆகிருக்கும். அண்ட் டைமும் காமிக்கும். ஆக்சுவலி லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற கிளாக்கும் விட்ஜெட்ஸும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் அப்படியே எடுத்துகிட்டு வர்றது ஒரு மாதிரியாக கன்சிஸ்டண்ட்டான நல்ல லுக்கில் இருக்குது. அடுத்த லாக் ஸ்க்ரீனில் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க கூட உங்களை கான்டாக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். அதை இங்கே ஆட் டு டெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தாலும்
அந்த டெக்ஸ்ட் கீழே ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஃபோனை ஆஃப் பண்ணக்கூடாது, நம்ம ஃபோனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்காக இருக்கிற ஆப்ஷனாக லாக் ஸ்க்ரீனில் பவர் ஆஃப் வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு பவர் ஆஃப் வெரிஃபை அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களோட லாக் ஆப்ஷன் என்ட்ரு பண்ணாமல் இந்த ஃபோனை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஃபோனோட பேட்டரி தீர வரைக்கும் ஃபோனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக ஃபோனை லாக் பண்ணியிருக்கும் பொழுது இந்த குயிக் செட்டிங்ஸ் எல்லாம் காட்டலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு லாக் ஸ்க்ரீனில் இருக்கிற குயிக் செட்டிங்ஸ் அப்படிங்கிற டாங்கலை ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும். ஸோ இதில் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல குயிக் செட்டிங்ஸ் எதுவும் எனேபிள் ஆகாது. ஒன்ஸ் ஆன்ல இருந்துனா மட்டும்தான் எனேபிள் ஆகும். எல்லா நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்கிற குயிக் செட்டிங் ஆப்ஷனும் ஃபோன் லாக்காக இருக்கும்போது காட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இருக்கிற ஆப் ஐக்கானோட சைஸை சின்னது பெருசு பண்ணிக்க முடியும். ஒரே ஐக்கானே இவ்வளோ பெருசு தெரிகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோல்டராக இருக்கிற ஆப்ஸோட டிசைனையும் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த ஃபோல்டரை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபோல்டர் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கிரிட், சர்க்குலர் அண்ட் இதுக்குன்னு ஒரு கவர் கூட செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு எமோஜியும் இதுலேருந்து எடுத்து செட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நத்திங் ஃபோனில் வர கிளிஃப் இன்டர்ஃபேஸில் என்னென்ன செட்டிங்ஸ் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு செட்டிங்ஸில் கிளிப்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல போய்க்குங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த 3 ஆப்ஷனை பயன்படுத்தி இதோட பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி ரொம்ப கன்சியூம் பண்ணக்கூடாது, ஆனால் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா லோவில் செட் பண்ணிங்க. ஓவராலாக கிளிஃப் லைட் எரியணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக. இங்கே டர்ன் ஆன் ஆயிருதுன்னா கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வேலையே செய்யாது. ஆன் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த லைட்ஸ் கிளிஃப் இன்டர்ஃபேஸில் க்ளோவ் ஆகும். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் ஒரு எல்இடியை க்ளோவ் ஆகிற மாதிரி ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு கிளிஃப் இன்டர்ஃபேஸில் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு ஆட் நியூ எசென்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப்பில் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் மட்டும் க்ளோவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுவோம். மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கிற எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா மட்டும் அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கிற வரைக்கும் இந்த லைட்ஸ் க்ளோவ் ஆகும். அடுத்த கிளிஃப் இன்டர்ஃபேஸில் ஃப்ளிப் டு சைலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளிப் டு சைலன்ஸை எனேபிள் பண்ணிட்டு ஃபோனை ஃப்ளாட்டான ஸ்க்ரீனில் திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா ஃபோன் சைலண்ட் ஆயிரும். கால்ஸ் வந்தது அப்படின்னா இந்த லைட்ஸ் மட்டும் எரியும், பட் ஃபோன் சைலண்ட் மோடுக்கு போயிடும். அதுக்கடுத்தா ரிங் டோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஃபால்ட்டான ரிங் டோனை தவிர நம்மளே ரிங் டோன்ஸும் கம்போஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு பேலட்டாக டச் பண்ணும் பொழுது வர்ற சவுண்டை பொறுத்து ரிங் டோன் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேண்டசி, சம்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இதை ப்ளே பண்ணும்பொழுது நம்ம எந்த மாதிரியான பேட்டர்னில் ரிங் டோன் செட் பண்ணமோ அதே மாதிரியான பேட்டர்னில் க்ளோவ் ஆகும் லைட்டும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் செட் பண்ண ரிங் டோனு இங்கே கொடுத்துருக்காங்க சாம்பிளுக்கு. இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் இந்த பெட் டைம் ஷெடியூல் அப்படிங்கிற கிளிஃப் இன்டர்ஃபேஸை எனேபிள் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த நம்மளுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் க்ளோ ஆகிட்டு மற்ற நைட் டயத்தில் எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து கிளிஃப் இன்டர்ஃபேஸில் இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளிஃப் டைமர். இதில் போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிற டைமரை செட் பண்ணிவிட்டு ஃபோனை திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற லைட் ஒரு ப்ராக்ரஸ் பார் மாதிரி ஆக்ட் ஆகி அதோட டைமிங் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஃபோனை எடுத்து பார்க்காமலே எவ்வளோ டைம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த டைம் முடிஞ்சதும் இது ஒரு அலாரம் கிளாக் மாதிரி நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணவும் செய்யும். ஸோ நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு இதை டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்கிறீங்க, அது வரைக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப் டு சைலன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இந்த கிளிஃப் டைமரை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன்லேருந்து சவுண்டும் வராது. கூடவே ஃபோன் எடுத்து பார்க்காம எவ்வளோ டைம் நம்மளுக்கு மீதி இருக்குது இந்த வேலையை செய்கிறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து கிளிஃப் இன்டர்ஃபேஸில் இருக்கிற இந்த ப்ராக்ரஸ் ஆப்ஷனை ஊபர், ஜொமேட்டோ மாதிரியான ஆப்புக்கும் இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு செட்டிங்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல போயிட்டு கிளிஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் ஊபரோ ஜொமேட்டோவோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் கூகுள் காலண்டர் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அடுத்தா நத்திங் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியறதுக்காக டாட் மேட்ரிக்ஸ் ஸ்டைலான யூஏ ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. வர ஆனால் யூஏயில் அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஸ்டில் அந்த டாட் மேட்ரிக்ஸ் ஸ்டைலை செட்டிங்ஸோட டைட்டிலுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபியூச்சரில் டாட் மேட்ரிக்ஸ் ஸ்டைல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறது மூலமாக
இதோட டைட்டில்ஸ் மட்டும் டாட் மெட்ரிக் ஸ்டைலில் அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஃபோனில் ஒரே மாதிரியான ஆப்ஸ் 2 டைம் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஸில் இருக்கிற க்ளோன்ட் ஆப்ஸை எனேபிள் பண்ணுறது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், யூடியூப் தவிர எல்லா ஆப்பையும் டியூல் ஆப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட ஆத்தென்டிகேஷனோட தான் சில ஆப்ஸை மற்றவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப் லாக்கர் ஆப்ஷனும் இந்த ஆப் செக்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பேட்டரியில் பார்த்தோன்னா பேட்டரியில் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக ஸ்லீப் ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்லீப் டயத்தில் பேட்டரி ரொம்ப தீராமல் நெட்வொர்க்கை அளவாக லிமிட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். கால்ஸ் வரதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பட் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கும். ஸோ இது மூலமாக நம்ம நைட்டு ஃபோனை யூஸ் பண்ணாத பொழுது பேட்டரி கன்சப்ஷன் குறையும். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்கிற குயிக் செட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை ஸ்வைப் டவுன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பென் டூலை கிளிக் பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா டிம் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நைட் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸை குறைச்சி மினிமம் பிரைட்னஸ் இருக்கும் பொழுதும் ஃபோனோட பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இந்த எக்ஸ்ட்ரா டிம் யூஸ் ஆகும். கூடவே மைக் ஆக்சஸ், கேமரா ஆக்சஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைக் ஆக்சஸ் வேணுமா வேணாமா, கேமரா ஆக்சஸ் வேணுமா வேணாமாங்கிறது இந்த இடத்துல நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேமராவை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபோன் கேமராவை ஆக்சஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ எந்த ஆப்பும் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் இது டிசேபிள் பண்ணிடும். ஸோ அதே மாதிரியான மைக் ஆப்ஷனும் மைக்கை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எந்த ஆப்பும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் டிசேபிள் பண்ணிடும். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் இருக்கிற ஐகான்ஸோட அளவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்போட இந்த கார்னரில் இருக்கிற ஆரோஸை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இதோட சைஸை சின்னது பெருசு பண்ணிக்க முடியும். அண்ட் கூடவே நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஆப்போட ஐகான் பொசிஷன்ஸையும் இடம் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த ஃபோனில் எசென்ஷியல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கீயவே நத்திங் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கீயை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது மூலமாக உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் ஆயிரும். கூடவே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுவும் ரெக்கார்ட் ஆகிக்கும். ஸோ எதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தோம் அப்படிங்கிறத இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அல்லது நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எசென்ஷியல் கீ நம்ம கேமராவை ஆன் பண்ணி இருக்கும் பொழுதும் அதில் தெரிகிற ஆப்ஜெக்டையும் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது மூலமாக கேப்சர் பண்ணிக்கும். ஸோ அடுத்து இந்த எசென்ஷியல் கீயை டபுள் டேப் பண்ணுறது மூலமாக இந்த எசென்ஷியல் ஸ்பேஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதில் இது வரைக்கும் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸோட லிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். கூடவே நம்ம கேப்சர் பண்ண இருக்கிற விஷயத்தில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்கமிங் ஈவெண்ட்ஸாகவும் இது நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதில் கேப்சர் பண்ண விஷயங்களை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். நத்திங் கொடுத்துருக்கல எங்களோட ஃபேவரட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காம்பஸ் தான். ஸோ உங்களோட கஸ்டமைசேஷன் ஃபேவரட் ஆப்ஷன் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் பற்றி எதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.